நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இரண்டு உதாரணங்கள் அற்புதமாக இன்றைய இறை வார்த்தையின் வழியாக நமக்கு விளக்கி சொல்லப்படுகிறது. ஒன்று, இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்தபோது அவர்கள் தங்களை முழுமையாக நிர்வாகம் செய்து கொள்ள ஓரிடத்தில் தங்க வேண்டும் என்று நினைத்தபோது அந்த இடத்தில் அமலேக்கியர்கள் அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பதை பார்க்கிறோம். அமலேக்கியர்கள் நன்றாக ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக அமைந்திருந்தது. அவர்களுக்கு அரசர்கள் இருந்தார்கள், படை வீரர்கள் இருந்தார்கள், நிர்வாகம் செய்வதற்கான அமைச்சர் அவை இருந்தது. இவை அனைத்துமே சரியாக திட்டமிட்டபடி அந்த நாடு செயல்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு அப்படி இல்லை. ஓரிடத்தில் அடிமைகளாக கிடந்தவர்கள், அந்த இடத்திலிருந்து மோசேவினுடைய ஆண்டவருடைய வழி நடத்துதனால் மோசேவின் வழியாக மீட்டு கொண்டு வரப்பட்டவர்கள். அந்த இடத்திலிருந்து அவர்கள் அப்பொழுதுதான் ஓரிடத்தில் குடியேற வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு அரசர் இல்லை. அவர்களை முறையாக வழி நடத்துவதற்கோ அல்லது அவர்களை இயக்குவதற்கோ சிறந்த தலைவர்கள் இல்லை. எந்த விதமான இயக்கமும் இன்றி சிதறுண்டு போயிருந்த மக்களாக அவர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் அமலேக்கியர்கள் அவர்களை சண்டை செய்வதை பார்க்கிறோம். இந்த ஒரு காட்சி அழகாகவே விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இஸ்ராயல் மக்கள் இவர்கள் யாவரையும் எதிர்த்து போரிட அமலேக்கியர்கள் வந்தார்கள். அப்பொழுது மோயிசனுடைய செயலை பாருங்கள். நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு ஒரு குன்றினுடைய உச்சியில் நின்று கொள்வேன். ஒரு குன்றினுடைய உச்சியில் கடவுள் தந்த அந்த கோலினை வைத்துக் கொண்டு நான் நிற்பேன். யோசுவா நம்முடைய சார்பாக போர் செய்வார். யோசுவா போரிடுவார். மோசே, ஆரோன், கூர் என்பவர்கள் இந்த 3 பேரும் குன்றினுடைய உச்சிக்கு ஏறி போகிறார்கள். ஒரு பக்கம் யோசுவாவின் வழியாக அந்த அமலேக்கியர்களோடு சண்டை போடுவதற்காக போருக்கு அனுப்புவது, மற்றொரு பக்கம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதற்காக குன்றின் மீது இந்த 3வரும் ஏறிச் செல்வது. அப்பொழுது மோசே தம் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்றார். கைகளை உயர்த்தி கோலை பிடித்தவாறு கைகளை உயர்த்தியவாறு ஜெபிக்கிற போது எப்பொழுதெல்லாம் அவருடைய கை உயர்ந்திருந்ததோ அப்பொழுதெல்லாம் இஸ்ராயல் மக்கள் வெற்றி அடைந்தார்கள். எப்பொழுதெல்லாம் அவருடைய கைகள் தளர்ந்து போயினவோ அப்பொழுது அமலேக்கியர்கள் வெற்றி அடைந்தார்கள். இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய செய்தி என்னவென்றால், மோயிசனுடைய கைகள் தளர்ந்து போயின. எவ்வளவு நேரம் தான் இப்படியே கையை பிடிச்சிட்டு இருக்கிறது? ரொம்ப நேரம் கையை இப்படி வச்சுக்கிட்டு நம்மளால ஜெபிக்க முடியாது, நீண்ட நேரமாக. ஆனால் அந்த வலியோடு, வேதனையோடு, துன்பத்தோடு கூட அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிப்பதற்கு உடன் சென்ற ஆரோனும் கூரும் உதவி செய்கிறார்கள். எப்படி பாருங்க. அப்பொழுது அவர்கள் கல் ஒன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். கை தளர்ந்து போதாம் மோயிசனுக்கு. அந்த கைகள் தளர்ந்து போவாமல் இருப்பதற்காக பின்னாடி பக்கமா ஒரு கல் எடுத்து கொண்டு வந்து வைக்கிறார்கள். அதன் மீது அமர்ந்து கைகளை உயர்த்தியவாறு கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம் அப்படின்னு. அது மட்டுமல்லாமல் ஆரோன் ஒரு பக்கம் நின்று கொள்கிறார். ஆரோன் ஒரு பக்கம், கூர் மறுபக்கமாக நின்று கொள்கிறார். 2 பேரும், இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர், 2 பேரும் வெவ்வேறு இடங்களில் நின்று கொண்டு மோயிசனுடைய கையை தாங்கி பிடிக்கிறார்கள். அவருடைய கை ஒரு பக்கம் அப்படி கீழே இறங்குதுன்ன உடனே ஆரோன் இந்த பக்கமாக அவருடைய கையை தாங்கி பிடிக்கிறார். இன்னொரு பக்கமாக கூர் அவருடைய கையை தாங்கி பிடிக்கிறார். இப்படியாக கதிரவன் மறையும் வரை அவர்கள் ஒரே நிலையில் இருந்தார்கள்.
என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஏன் இவற்றை நாம் ஆழமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது என்றால், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு பல குறைபாடுகள் இருக்கிறது. அதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதிக நேரம் திருப்பலியில் பங்கேற்பவர்களாக இருப்பதை விட பார்வையாளர்களாக நாம் இருந்துவிட்டு போய்விடுகிறோம். பார்வையாளர்கள். ஃபாதர் பிரசங்கம் வைக்கிறாரு அப்படின்னா அமர்ந்து அப்படியே பார்த்துட்டு போயிடுறோம். ஃபாதர் பாட்டு பாடுறாரு, பாடகர் குழு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அப்படியே அமர்ந்து கேட்டு விட்டு போய்விடுகிறோம். நம்முடைய ஜெபம் அதில் இணைந்திருக்கிறதா? அந்த மறைவுரையோடு நம்முடைய ஜெபம் கலந்திருக்கிறதா? அந்த பாடலோடு நம்முடைய மனம் ஒன்றித்திருக்கிறதா? இறை புகழ்ச்சி அதில் இருக்கிறதா என்பது மிக மிக சந்தேகம்தான் அன்பிற்குரியவர்களே. அதனால தான் சில நேரங்களில் ஆராதனை பாடல்களை பாடி உற்சாகமாக கைத்தட்டுங்கள் என்று சொன்னால் சில பேர் கைத்தட்டுவதே கிடையாது. சில நேரங்களில் கைகளை உயர்த்தி ஆராதனை செய்யுங்கள், ஜெபியுங்கள் என்று சொன்னால் கைகளை உயர்த்துவதே கிடையாது. கைகளை கூப்பிக்கொண்டு நின்று தலை வணங்கி ஜெபியுங்கள் என்று சொன்னால் அப்படி ஜெபிப்பது கிடையாது. முழந்தால் படியிட்டு இறைவனிடம் வேண்டுங்கள் என்றால் பல நிலைகளில் பார்வையாளர்களாக இருமாப்பாக சேரில் அப்படியே கை கட்டிட்டு இப்படி பார்த்துட்டு போயிடுறோம். மிகுந்த ஒரு வேதனைக்குரிய செய்தியாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே. சில உதாரணங்களை விவிலியத்திலிருந்து நான் கொடுக்கிறேன். திருப்பாடல்கள் 95:6 இறைவார்த்தை, வாருங்கள் தாழ் பணிந்து ஆண்டவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன்பாக முழந்தால் இடுவோம் என்று அந்த திருப்பாடல் வரிகள் சொல்கிறது. ஜெபம் என்பது முழந்தால் படியிட்டு மன்றாடுவதின் வழியாக உருக்கமாக வேண்டுகிற ஒரு வேண்டல். முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற ஜெபம் மிக மிக முக்கியமான ஒரு ஜெபமாக பார்க்கப்படுகிறது. முழந்தால் படியிடுவது. தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை. தானியேல் தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தால் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தினார். முட்டி போட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த செயலை இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். முட்டி போட்டு ஜெபிப்பது, முழந்தாலிட்டு ஜெபிப்பது மிக மிக முக்கியமான ஒரு ஜெபம். இரண்டாவது, கைகளை விரித்து ஜெபிப்பது. முட்டி போட்டு ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று, கைகளை விரித்து ஜெபிக்கின்ற ஜெபம் ஒன்று. பாருங்க, 1 அரசர்கள் புத்தகம் 8வது அதிகாரம் 54வது இறைவார்த்தை. இவ்வாறு சாலமோன் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி முழந்தாளிட்டு ஆண்டவரிடம் இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை எல்லாம் சொல்லி மன்றாடினார். சாலமோன் அரசர் முழந்தால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஜெபம் எஸ்ரா புத்தகத்தில் 9வது அதிகாரம் 5வது இறைவார்த்தை. மாலை பலி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு நான் கடவுளாகி ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து ஜெபித்தேன் என்று எஸ்ரா குறிப்பிடுகிறார். இப்ப கைகளை விரித்து ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு ஜெபம். இப்ப 2 சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? முதல்ல என்ன சொன்ன? முழந்தால் படியிட்டு ஜெபிக்கின்ற ஜெபம். இரண்டாவது, கைகளை விரித்து ஜெபிக்கின்ற ஜெபம். மூன்றாவது பாருங்க, முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிற ஜெபம். முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கின்ற ஜெபம். 2 குறிப்பேடு 7வது அதிகாரம் 3வது இறைவார்த்தை சொல்லுகிறது. நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாட்சி கோவிலில் இருப்பதையும் இஸ்ராயல் மக்கள் அனைவரும் கண்டபோது தரையில் முகம் குப்புற விழுந்து வழிபட்டனர். ஆண்டவர் நல்லவர், அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி கூறினர். பார்த்தீங்களா? இந்த இடத்தில் முகம் குப்புற விழுந்து மன்றாடுகின்ற
ஜெபத்தை நாம் காணுகிறோம். ஆண்டவர் இயேசு கூட கெத்செமனி தோட்டத்தில் முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே முடிந்தால் இந்த துன்ப கிண்ணத்திலிருந்து என்னை விடுவியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கதறி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். கண்ணீர் விட்டு ஜெபித்ததை பார்க்கிறோம். எனவே முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு வகையான ஜெபம். கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது. பாருங்க, எத்தனை வகையான ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். நம்முடைய ஜெபம் எப்பேற்பட்டது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்கின்ற ஜெபம். மலாக்கி புத்தகம் 2வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை, நீங்கள் செய்யும் இன்னொன்றும் உண்டு, ஆண்டவரது பலிப்பீடத்தை நீங்கள் கண்ணீரால் நிரப்பி ஜெபிக்கிறீர்கள். யோவான் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரம் 33வது இறை வார்த்தை, மரியா அழுவதையும் அவரோடு வந்த யூதர்கள் அழுவதையும் கண்டபோது இயேசு உள்ளம் குமுறி கலங்கி அவரே அழுதார் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. அழுவதின் வழியாக ஜெபிக்கின்ற ஜெபம் அன்னாளினுடைய ஜெபம். அழுது புலம்பி ஆண்டவரிடத்தில் மன்றாடி குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிற ஜெபம். ஜெபத்தில் எவ்வளவு வகை இருக்கிறது பார்த்தீங்களா? நம்முடைய ஜெபம் எப்பேற்பட்ட ஜெபமாக இருக்கிறது? முழந்தாளிட்டு கடவுளிடத்தில் உருக்கத்தோடு மன்றாடுகிறோமா? கைகளை விரித்து ஆண்டவரிடத்தில் எல்லாமே ஆண்டவர்தான் என்பதை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோமா? கண்ணீர் விட்டு ஆண்டவர் முன்னிலையில், ஆண்டவரே நான் பாவி, நான் துன்பத்தோடு வாழ்கிறேன், கவலையோடு ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, என் கண்ணீரை துடைத்து என்னை ஆறுதல் படுத்தி எனக்கு தேறுதலை தாரும் என்று ஜெபிக்கிறோமா? முகம் குப்புற விழுந்து ஆண்டவருடைய முன்னிலையில் நம்மையே முழுவதுமாக சரணாகதி ஆக்குகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. மார்கோனி என்கிற ஒரு விஞ்ஞானி இருந்தார். அந்த விஞ்ஞானி ஜெபிக்கின்ற மக்களை பார்த்து கேலி கிண்டல் செய்தாராம். என்ன, இப்படி அழுது புலம்பி ஜெபிக்கிறீர்களே, உங்களுடைய ஜெபம் எங்கோ இருக்கின்ற ஆண்டவருடைய காதுகளுக்கு எப்படி போய் சேரும்? நீங்கள் கொடுக்கிற விண்ணப்பங்கள் எப்படி ஆண்டவருடைய திருமுன்னிலையில் கொண்டு போய் சேர்க்கப்படும்? நீங்கள் இங்கு அழுது புலம்புவது ஆண்டவருடைய செவிகளுக்கு எட்டுமா என்று சொல்லி ஜெபிக்கின்ற மனிதரை பார்த்து அந்த விஞ்ஞானி கேலி கிண்டல் செய்தாராம். அவரேதான் பின்னாளில் வானொலியை கண்டுபிடித்தார். அந்த வானொலி பல்வேறு நாடுகளில் பல்வேறு இடங்களில் இருக்கிற போது ஏதோ ஒரு இடத்திலிருந்து சொல்லுகிற செய்தி மற்றொரு இடத்திற்கு போய் சேருகிறது. அப்பொழுது அவர் மீண்டுமாய் தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டாராம், மனிதனாகிய நான் கண்டுபிடித்த இந்த கண்டுபிடிப்பு ஓரிடத்திலிருந்து சொல்லப்படுகிற செய்தி வேறொரு இடத்திற்கு சென்று கேட்கிறது என்றால், ஏன் மக்கள் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு துன்பத்தோடு முகம் குப்புற விழுந்து ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிற மன்றாட்டு கேட்கப்படாது என்று சொல்லி அவரே மனம் மாறினாராம். என் அன்பிற்குரியவர்களே, எடிசன் என்கிற விஞ்ஞானி, அவருடைய ஆய்வுக்கூட முற்றிலுமாக தீப்பிடித்து எரிகிறது. எல்லோரும் கலங்கி தவிக்கிறார்கள். ஆய்வுக்கூடமே தீப்பிடித்து எரிகிறதே, இவ்வளவு நாள் உழைத்த உழைப்பு வீணாய் போய்விட்டதே, எல்லாம் எரிந்து சாம்பலாய் போகிறதே என்று எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுத சூழ்நிலையில் எடிசன் சிரித்து கொண்டிருந்தாராம். ஏன் இப்படி சிரித்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? உங்களுடைய ஆய்வுக்கூடமே எரிந்து கொண்டிருக்கிறதே என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், கடவுளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு செயல் ஏதோ ஒன்று என்னுடைய ஆய்வுக்கூடத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கடவுள் அதை விரும்பவில்லை. அது அனைத்தும் தோற்று போனது. எனவே அது எரிந்து சாம்பலானது. கடவுள் எதையோ ஒன்றை விரும்புகிறார், நிச்சயம் எனக்கு அவர் வெற்றியை தருவார் என்று சொன்னதின் பயனாகத்தான் இன்றைக்கு நாம் இந்த வெளிச்சத்தில் மின்விளக்கில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஜெபம் என்பது அப்படிப்பட்ட ஆழமான மன்றாட்டாக இருக்க வேண்டும். விவிலியத்தில் அழகாக சொல்லுகிறது, பரிசேயரும் வரி தண்டுபவரும் ஆண்டவர் முன்பாக வந்து ஜெபித்தார்கள். அதில் வரி தண்டுபவருடைய ஜெபம் தாழ்ச்சியான ஜெபமாக இருந்தது. தாழ்ச்சியான ஜெபத்தை ஆண்டவர் கேட்கின்றார். நம்பிக்கையோடு நூற்றுவ தலைவன் ஜெபிக்கின்றான்.
ஆண்டவரிடத்தில் வந்து முழந்தாளிட்டு, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் நலம் பெறுவான் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது. இடைவிடாமல் ஜெபிப்பது. இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும் நோயிலும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும், தோல்வியிலும் வெற்றியிலும் இடைவிடாமல் ஜெபிக்கின்ற ஜெபம் மிக மிக முக்கியமான ஒரு ஜெபம். இந்த இடத்தில் நடுவராக இருக்கிறவர் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை, மக்களையும் அவர் மதிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நடுவரிடத்தில் நீதி வேண்டி ஒரு கைம்பெண் தொடர்ந்து போராடுகிறார். அதனால தான் அந்த வார்த்தை கூட சொல்லுது அற்புதமாக, இவள் என்னை இப்படி தொந்தரவு செய்து கொண்டே என்னை உயிரை வாங்கி விடுவார் போல் இருக்கிறது. என் உயிரை இப்படி வாங்குறிய அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தொந்தரவு பண்ணி அந்த செயல் தான் நற்செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. கடவுளிடத்தில் தட்டிக்கொண்டே இருப்பது, தொடர்ந்து மன்றாடுவது, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தளராமல் இடைவிடாமல் ஜெபிப்பது, அந்த ஜெபம் இறைவனால் கேட்கப்பட்டது. அந்த நடுவர் இறங்கி வந்து அந்த கைம்பெண்ணுக்கு நீதி வழங்குவதை பார்க்கிறோம். நானும் என்னுடைய பிள்ளைகளையும் படுத்தாயிற்று என்று சொல்லி தன்னுடைய நண்பருக்கு எழுந்து கதவு திறக்காமல் இருந்தார். மற்றொரு நண்பர் தொடர்ந்து அவர் இடைவிடாமல் தட்டிக்கொண்டே இருந்ததனால், உன் தொல்லையின் பொருட்டு நான் கதவை திறந்து அவருக்கு வேண்டியதை தருவேன் என்று சொல்லி கதவை திறந்து அவருக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். நம்முடைய ஜெபமும் கூட அப்படி இடைவிடாத ஜெபமாக இருக்கிற போது, நம்பிக்கையோடு இணைந்த ஜெபமாக இருக்கும் போது, தாட்சியான உள்ளம் கொண்ட ஜெபமாய் இருக்கும் போது, இறைவன் திருமுன்னிலையில் நிறைவான ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆமீன்.